எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் பார்க்க போறோம். பேக்கிங் ரிலேட்டடா இல்லைங்க. இது வந்து ஹெல்த் ரிலேட்டடா வந்து எனக்கு ஆர்டர் வந்திருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் லாடு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணது தாங்க. வால்நட் வந்து அவாய்ட் பண்ண சொல்ட்டாங்க. நான் ரீசன் ஏன்னு கேட்டப்போ, வால்நட் போடுறப்போ அது வந்து ஒரு மாரி ஸ்மெல் இருக்கு. அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது அப்டின்னாங்க. ஸோ நான் வால்நட்ட மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஃபிக் அதுக்கப்புறமா டேட்ஸு, கிரேப்ஸு அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிட்டேங்க. சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செசமி சீட், பாப்பி சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சீட்ஸ வந்து ரோஸ்ட் பண்றப்போ மட்டும் ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பேன்ல ஆ நெய்ய விட்டுக்கிட்டேங்க. நெய்ய விட்டுட்டு அத்திப்பழமும், கிரேப்ஸும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னா, அந்த கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பலூன் ஷேப்ல வரும்ல, அந்த இதுக்கு வந்து நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு, டேட்ஸ் வந்து நான் சின்ன சின்னசா வந்து சாப் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு சீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபிக், ரெசின்ஸ், டேட்ஸ் இது 3த்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க இந்த மாரி பேஸ்ட் மாரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நட்ஸையும், சீட்ஸையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த டேட் பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உருண்டைக்கு வரலன்னா, நம்ம சூடான நெய்ய ஊத்திட்டு நல்லா சூடா இருக்கிற நெய்ய ஊத்திட்டு உருண்டை புடிச்சோம்னா நல்லா வருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈச் வந்து நான் 15 கிராம்ஸ் போல வந்து எடுத்திருக்கேன். கஸ்டமரும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.